பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வணிக நிறுவனங்களிடம் வசூல் செய்த மின்வாரிய ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். உடுமலை கோட்டம் மின்வாரியத்தில் உதவி அலுவலராக பணியாற்றி வருபவர் சரவணகுமார். இந்நிலையில் தாராபுரம் ஒட்டன்சத்திரம் புறவழி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தின் உரிமையாளரிடம் தான் மின்வாரிய உயர் அதிகாரி என கூறி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அப்போது அங்கு இருந்தவர்கள் இவரை பிடித்து விசாரித்ததில் இவர் மின்வாரிய உயர் அதிகாரி இல்லை என்பதும், இதேபோல் தாராபுரம் உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் வசூலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சரவணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அனைவருக்கும் 200 நாள் வேலை வழங்க வேண்டும், நுண்நிதி நிறுவனங்களில் பெண்கள் வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதி இல்லாததாக கூறி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், இலவச ஸ்கேன் வசதியை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவமனை வளாகத்தில் சுத்தமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நகைக்கடை பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குளச்சல் அருகே ஆலஞ்சி பகுதியைச் சேர்ந்த தாமஸ் ஜெகன் பிரபு நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் தனது கடையை திறக்க சென்றபோது கடையின் பூட்டுகள் சேதமடைந்து அருகில் 2 நாய்கள் இருந்த நிலையில் கிடந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் எந்த பொருட்களும் கொள்ளை போகாமல் இருந்தது. இருப்பினும் சந்தேகம் அடைந்த அவர் கடையில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். அப்போது 3 மர்ம நபர்கள் அப்பகுதியின் மின் இணைப்புகளை துண்டித்து அருகில் சுற்றித் திரிந்த நாய்களுக்கும் விஷம் வைத்து கடையின் பூட்டை உடைக்க முயற்சித்தது தெரியவந்தது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் 182 பேரை போலீசார் கைது செய்தனர். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை போலீசார் தடுக்க முயற்சித்த போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 182 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விவசாயி குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாளையம் அடுத்த மதுரா அம்மாபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவர் தோட்டக்கலைத்துறை மூலமாக பசுமை குடில் அமைக்க தனியார் வங்கியில் 20 லட்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாங்கிய கடனை இவர் பாதி செலுத்திய நிலையில் மீதமுள்ள கடனை செலுத்தும்படி வங்கி அதிகாரிகள் நெருக்கடி தந்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தீக்குளிக்க முயன்றது தெரியவந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா கடத்த முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூர் எம்பிகே நகர் சுற்று வட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மூலக்கடை சந்திப்பு பகுதியில் கொடுங்கையூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் பெயர் சால்மன் என்பதும் ரெட் ஹில்ஸ் பகுதியில் இருந்து கஞ்சாவை வாங்கி வடசென்னையில் விற்று வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சாலமனை கைது செய்த கொடுங்கையூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.
அரசு விரைவு பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஒப்பந்த ஊழியர்கள் அரசு பணிமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சாலை நிதிச்சுமையை காரணம் காட்டி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் விரைவு பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைக்க நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைத்தால் தற்போது பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை இழக்க வாய்ப்பு உள்ளதாகவும் விரைவு பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. திமுகவினருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் கூறினார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வட்லூரில் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் அம்மா மினி கிளினிக் திறந்து வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் வாழ்வு வளம் பெற வேண்டி அரசு 2500 ரூபாய் மற்றும் பரிசு பொருட்களை அறிவித்துள்ளதாக கூறினார். மேலும் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் அதனால்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என திமுகவினரே கூறி வருவதாகவும் தெரிவித்தார். கரூரில் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் 35ஆம் ஆண்டு பிள்ளையார் நோன்பு விழா நடைபெற்றது. கரூரில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்ற இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நரகத்தார் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் இழை எடுத்து கொடுத்து நோன்பை கலைத்தனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்ட மஞ்சள், எலுமிச்சை உள்ளிட்ட 25 பூஜை பொருட்கள் ஏலம் விடப்பட்டது. அதிகபட்சமாக குபேரன் சிலை 10,000 ரூபாய்க்கும் 1 கிலோ உப்பு 15,000 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது. இந்த ஆண்டு பூஜை பொருட்கள் 1,50,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொரோனா காரணமாக கடந்த 8 மாதங்களாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருந்தது. தற்போது சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்தது. அதன்படி உதகையில் திறக்கப்பட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் உள்ள மலர்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தொட்டபெட்டா சிகரத்தில் உள்ள இயற்கை காட்சிகளையும் மடிப்பு மலைகளையும் கண்டு ரசித்து வருகின்றனர். ஜாக்டோ போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீதுள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்சங்களை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுகுளத்தூர் அருகே உள்ள மைக்கேல்பட்டினம் கிராமத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தில் மிளகாய் பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் அடைந்தது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அதை வரவேற்போம் என மதுரையில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே முதல்வர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்ததாக கூறி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடை சேர்ந்த ஜெயராமன் என்பவருக்கும் ரக்ஷனா என்ற பெண்ணுக்கும் கடந்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் ஜெயராமன் வேலைக்கு சென்ற நிலையில் ரக்ஷனா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார்.
இதையடுத்து வீட்டிற்கு வந்த ஜெயராமனின் தாய் உள்பக்கமாக தாழிட்டு இருந்த கதவை உடைத்து பார்க்கும்போது ரக்ஷனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் தனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்ததால் தற்கொலை செய்து கொள்வதாக தனது தந்தைக்கு வீடியோ ஒன்றை பெண் அனுப்பியது தெரியவந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காவல் நிலைய வளாகத்தின் உள்ளே புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். ஆரணி டவுன் கோட்டை பகுதியில் நகர காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த காவல் நிலையத்திற்கு 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதை கண்ட போலீசார் இதுகுறித்து ஆரணி தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் காவல் நிலைய வளாகத்தில் மறைந்திருந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை உயிருடன் பிரித்து வெட்டியாந்தொழுவம் காப்பு காட்டில் விட்டனர். சென்னை சூளைமேட்டில் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமார் மற்றும் சென்னை போலீஸ் உதவி கமிஷனர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கள பணியாளர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.